Friends, welcome back to HG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நாங்க வந்துட்டு ரெண்டு பேரும் இப்ப ஊர் சுத்த கிளம்பிட்டோம். எஸ். ஓகே, இன்னைக்கு வந்து நல்ல மழை. பாருங்க फ्रेंड्स, மோனா வந்ததுல இருந்து ஒரு தெரிஞ்சு ஒரு 2 வீக்ஸ் ஆயிச்சா? 2 வீக்ஸ்ல வந்து அவ்வளோ வெளியே ரிட்டர்ன் போவே இல்லை. ஒரு வீட்லேயே தான் இருந்தோம். ஒரு வாட்டி படத்துக்கு போனோம், மாலுக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா பாவம் நான் ஆஃபீஸ் போயிட்டான்னா வீட்லேயே தான் இருக்குது குழந்தை. பாவம் எங்கேயோ வெளியே போகிறதில்ல. இன்னும் வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வேலி கம்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரம் தான், ஒரு 2 வாரம் தான் இருக்குது. ஒரு மாதம் கூட ஆகல. நாங்கள் 6 மாதம் பிரிஞ்சு இருந்தோம். அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஐ எம் பெக்கிங் யூ. ஓகேங்களா? மோனாக்கு பிடிச்சா நாங்கள் வந்து கண்டிப்பாக வேலி கம்போம் எல்லாமே நடக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆகும். ஏன்னா இப்போ தான் வந்துக்குது. ஃபர்ஸ்ட் வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நாங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. நீ வந்து சமாளிச்சு எத்தனை வந்து நீ காசு கொடுக்கணும், நீ போகணும் அப்படின்னா இல்லை. அது பச்சை படிப்பு கண்டிப்பாக நாங்கள் வந்து வேலைக்கு அனுப்புவோம். இப்போ ஏன் கன்சர்ன் என்னன்னா, இப்போ தான் குழந்தை வந்துக்குது பாவம். நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை எங்களுக்கு. போகிறோம் வரோம், ஆஃபீஸ் போகிறேன் வர, ஈவினிங் இருக்கிறேன். அந்த ஈவினிங்கில் கூட இன்னும் இப்போ அங்கேருந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்த ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பாதி ஆவே இல்லை, எடுத்து வச்சுன்னு இப்போ தான் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ வி நீட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்போ அம்புறது வந்துட்டு மோனாக்கு தெரியும். மோனாக்கே கொஞ்சம் செட் ஆகணும். இன்னும் செட் ஆகல. லாங்குவேஜ் பேரியர் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற இதுவே தெரியல. இன்னும் எந்தெந்த பிளேஸ் எங்கே இருக்குது, எப்படி போகணும், எங்கே வரணும், ரூட்டுங்க எதுவுமே நம்ம குழந்தைக்கு தெரியாமல் மோனாக்கு தெரியல. இப்போ தான் சின்ன பொண்ணு மோனாவும். நான் எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வந்தோன்னு அர்ஜென்ட்டாக வேலைக்கு அம்புஜான் அப்படி அம்புஜான் ஆகிற கதை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் டைம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் ஸ்பேஸ் ஆகட்டும். கொஞ்சம் ஷிலுவோ மோனாவோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க கொஞ்ச நாள். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு இது பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் பேர் சொல்லியிருப்பீங்க, என்னப்பா ஊர் சுத்த போயிட்டீங்களா அப்படி இப்படின்னு. ஒன்றே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எங்களோட பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வெளியே போகிறோம். இப்போ வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு க்ளவுடியாக இருக்குது, மழை பெஞ்சு நின்றுச்சு. இன்னைக்கு வீட்டில் வந்து இருக்கவே பிடிக்கல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு வாரமா நைட்டு வந்து சரியா தூங்குதில்ல. ஆமா, தூக்கம் தான் கெடுது. ஃபர்ஸ்ட் 2 மணி 3 மணி அந்த மாதிரி தான் தூங்குறோம். அதனால இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போயிடுவோம். ஈவினிங்ல வந்தால் கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் ரெகக்னேஷன். நானே எவ்வளோ விஷயங்கள் நானே பார்க்கல பெங்களூர்ல. இப்போ மோனா பேரை வச்சுக்கின்னு மோனா மூலியமா நான் போய் சுற்றி பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து நெக்ஸஸ் மால் போயின்னுக்கிறோம். நெக்ஸஸ் மாலில் தான் படம் புக் பண்ணிக்கிறேன், சூப்பர்மேன் 4DX 3Dல பார்க்கணும்னு சொல்லிட்டு. 4DX வந்து நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. அது வந்து மோனா கூட தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருக்கு. அதனால தான் இப்போ நான் புக் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எல்லாம் சொல்றோம். நம்ம ஊரு எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா குளிர்து, பயங்கர குளிர் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி குளிர், டெய்லி மழை. இங்க பாருங்க, இங்க ஒருத்தி உட்காந்து இது பாருங்க, முக்காடு போட்டுங்க. இது பண்ண வேலை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நெக் ஆஃப் த மூமெண்ட் தான் கிளம்புறது. எப்பவுமே நெக் ஆஃப் த மூமெண்ட் தான் கிளம்புறது. அவ்வளோ தூரம் போகணும். 6:42 ஆயிடுச்சு ஆல்ரெடி. என்னடா சொல்ல நீ இப்ப மிஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். இங்க டிராபிக் பாரு எப்படி இருக்குது. ஜி பூம்பா புஷ்ன்னு அப்படியே போயிடும். அப்படி ப்ரூஸ் தாயல் மாட்டி இவரு இப்படின்னு எல்லாம் காரம் சைட்ல போயிடும், லெஃப்ட்ல போயிடுமா. கரெக்டா நீ என்னடா பண்ணி அப்படியே சொல்லினுங்கிற பாரு. எல்லாமே பண்ண நீ கரெக்டா வந்து நான் வந்து சொன்னேன் 5 மணிக்கே கிளம்புனாப்பான்னு. ப்ளீஸ் 5:30 நீங்க வந்து பெட் மேல ஏறி உட்கார்ந்துட்டீங்க. நான் அப்புறம் எப்படி தான் எடுத்து வைக்கிறது சொல்லுங்க. எடுத்து வைக்கலாம், அப்புறமா கூட எடுத்து வச்சிருந்துக்கலாம். நம்ம எவ்வளவு கேவலமா இருந்தது. நமக்கே பிடிச்சதா சொல்லுங்க. நம்ம ரூம பாக்க நமக்கு பிடிச்சதா நீங்க சொல்லுங்க. பாப்பா, உனக்கு பழக்கப்பட்ட விஷயத்தா ரொம்ப ரொம்ப இது மாதிரி பேசிருக்காத. உனக்கு பழக்கப்பட்ட விஷயத்தா அது. மோசமாலாம் நான் வச்சுக்க மாட்டேன், ஓகேவா? ரொம்ப மோசமா இருந்தது. அது இன்னும் முடியலதான். இவர் இவ்வளவு பேசுறாரா, ஆனா நைட் வந்து எங்கேயாவது ஏதாவது எடுக்க போனோம் காணோம், நான் மட்டும் என்ன திட்டுவாரு. ரூமா இது அப்படின்னு கத்துவாரு. எடுத்து
வச்சாலும் இவருக்கு பிடிக்காது. ஏன் நானும் பார்த்து தாக்குறேன். அவர் எப்படி என் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் பாருங்க, நான் வேலை செஞ்சாலும் திட்டுவாரு, வேலை செய்யலனாலும் திட்டுவாரு. வேலை செய்யலன்னா ஏதாவது எடுத்து வைப்பா, அது எடுத்து வைப்பா. வேலை செஞ்சாங்க திட்டுறது இல்ல, ஏன்பா நின்னுனே இருக்க, ஏன்பா வேலை செஞ்சுனே இருக்க, வாப்பா உட்காருப்பான்னு சொல்ல வேண்டியது. இவரது என்னன்னா எனக்கு புரியாது. நான் உனக்கு லலிதா சொல்றேன் சரியா? ஒன்னு எடுத்தா எல்லாமே ஒரே வாட்டி எடுத்துக்கிறேன், இல்லனா எடுக்க மாட்டேன்ற. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் கிளைமேட் வந்து ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மோனா டெய்லி ஸ்வெட்டரோட தான் சுத்தினுங்கிறது. மோனா எப்படி இந்த பொண்ணு வீட்டுல சென்னையில ஸ்வெட்டர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? யூஸ் பண்ணிக்கிறீங்களா ஸ்வெட்டரெல்லாம் சென்னையில? ஆனா இந்த அளவுக்கு நீ யூஸ் பண்ணிருந்தல. கோல்ட் டைம் ஃபீவர் டைம் யூஸ் அதான். ஆனா வேற டைம் இந்த கிளைமேட் டைம் மழை வர டைம் எல்லாம் அவ்வளவு உங்களுக்கு அது தெரியாது இல்ல? கோல்ட் சில்னஸ் மழை வரும் தெரியும். இப்ப மழை டைம்ல எல்லாம் செம்ம குளிரா இருக்கும், ஏசியே போட முடியாது. ஆனா இங்க வந்து இது உனக்கு ரெகுலரா ஒன்னும் இது ஆகல, பிராக்டிஸ் ஆகல, இப்போதான் ஸ்டார்ட் ஆகிக்குது இல்ல? ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே நாங்க நெக்காப் மூமெண்ட் கிளம்புறோம். நான் சொன்ன மோனாக்கு நம்ம ஊர் பத்தி தரல, போயிடலாப்பா அப்படிப்பா இப்படிப்பா இருந்துச்சு. 7 மணி ஆக போது, இன்னும் நம்ம வந்து ஆஃப் ஆஃப் த வேலையே எங்கிட்ட தொடங்கணுமோ அங்கேயே தான் நடந்துக்கிறோம். ரொம்ப நேரமா டிராஃபிக்ல தான் இருக்கிறோம், போவோமா இல்லையான்னு தெரில. ஃபுல் ஆஃப் டிராஃபிக். ஆமா, மழை வர இல்ல, அவ்வளவு தூரம் சான்ஸே இல்ல. போமா இல்லையா என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து இப்போ யோசிக்கிறோம், எனக்கு தெரிஞ்சு நம்ம சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் போகிறதுக்கு. பாருங்க ஃபுல்லாக டிராஃபிக். இங்கே பாருங்களேன், தெரிதா எங்கள் காமி ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே இருக்குது மூவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை உங்ககிட்ட பேசினா லக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பேசினா மூவ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வைப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம். ஓகே, ஆனால் படம் ரொம்ப காஸ்ட்லி டிக்கெட் புக் பண்ணிட்டுக்கிறோம். ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்னா கூட விட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காஸ்ட்லி. 600 படம் முடிய 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் போய் உட்காந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வர மாட்டேன். சான்ஸே இல்லை, நான் அந்த மாதிரி பார்க்கவே மாட்டேன் அந்த படத்தை. இப்போ இந்த ரோடு தாண்டறதுக்குள்ள 7:30 மணி ஆயிடும்ப்பா. ஏன்னா இன்டர்வல் போறியா அவ்வளோ? நோ நெவர். We will see what to do today flop. Friends, இப்போ எனக்கும் மோனாக்கும் ஒரு டாபிக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன டாபிக்னா, ஆக்சுவலாக இந்த ரோடு ஃபுல்லாக பிளாக். ஓல்ட் மெட்ராஸ் ரோடு பெங்களூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஓல்ட் மெட்ராஸ் ரோடு எப்படி இருக்கும் இந்த டைமில், ஈவினிங் டைமில் ஃபுல் க்ரௌடு, ஃபுல் டிராஃபிக்கு. நான் அங்கே தூரத்துலேருந்தே நான் சொல்லிட்டேன், ஆச்சே மோனா இன்னைக்கு போன மாதிரி தான் நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். சடனாக வந்து ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு. பாவம், அந்த ஆம்புலன்ஸில் யார் யாரா இருக்கிறாங்கன்னு தெரில. பட் ஆம்புலன்ஸ் வந்தோன்னா ரோடு கிளியர் ஆயிடுச்சு. அது பின்னாடியே சொயின்னு போயிருந்தேன். நான் வந்து மோனாக்கு சொல்லியிருந்தேன், மோனா இங்கே பாரு, பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்ததுனால நம்ம வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது மோனா வந்து என்ன சொல்லிச்சுன்னா, ஆம்புலன்ஸ் பின்னாடி எல்லாம் அப்படி போகக்கூடாது, சப்போஸ் பை எதுனா அவன் ஆச்சு, ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க எதுனா இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆவி வந்து பின்னாடி அடிக்கும், நம்மளுக்கு நெகட்டிவ் ஆகும்னு சொல்லுது. ஆவி கிடையாது, நீ தான் சொன்ன, உயிர் பிரிஞ்சு பின்னாடி வரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பேய் கிடையாது, அவங்க இதெல்லாம் எனக்கு தெரியல. நீ சொல்ற இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தில்ல. ஏன்னா நிறைய டைம் நான் பைக்ல போனா ஆம்புலன்ஸ் வந்தா கொஞ்சம் வழி விடுவாங்க, அவங்க பின்னாடியே போவோம். நம்ம அது நிறைய பேர் பண்ணிட்டு நிறைய யார் யார் பண்றீங்களோ அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் முன்னாடி போச்சுன்னா ஓகே, ஆம்புலன்ஸ் பின்னாடி போனா நம்மளுக்கு வழி கொடுக்குன்னு சொல்லிட்டு யார் யார் போய்க்கிறீங்களோ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் மோனா என்ன சொல்றதுன்னா, அது பின்னாடி போனா சப்போஸ் அதுல இருக்கிறவங்களுக்கு யாருன்னா உயிர் போயிடுச்சுன்னா ஆம்புலன்ஸ்ல அவங்களுக்கு பின்னாடி அடிக்கும் அப்படின்றாங்க. அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல எனக்கு தான் சொன்னாங்க. நீங்க அது வந்து நீங்க என்னன்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன இது உண்மையா பொய்யா சொல்லிட்டு கீழே போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் பார்த்து, ஏன்னா நான் அதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டது இல்ல. மோனா சொல்லியிருந்தால நான் இப்ப உங்ககிட்ட கேட்கறேன் ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையா பொய்யா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மொத்தத்துல சோலி வந்து நம்மளோட வாழ்க்கை இன்னைக்கு டிராபிக்லயே முடிஞ்சிட போல முடியாது. டிராபிக்லயே அப்படியே கார்ல போய் டிராபிக்லயே மக்கள் கிட்ட பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். சரி இருங்க, நான் இன்னைக்கு ஒரு क्वेश्चन பார்த்தேன். ஓகே, அந்த இன்ஸ்டாகிராம்ல பார்க்க வேண்டியது ஆஸ் திஸ் யுவர் பார்ட்னர்ன்றது. அத வந்து என்ன 100 வருஷம் கரெக்ட் பண்ணி 100 வருஷம் கூட வாழ்வீங்களா? ஓகேமா வாழ்வமா அப்படின்னு
இன்னும் கொஞ்ச நாள் என்ன தருமா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல இந்த क्वेश्चनல நீங்க பாஸ் ஆறீங்களா ஃபெயில் ஆறீங்களான்னு பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் நோண்டினே இருக்கும் திருப்பி பாக்கும் tag your partner if he is doing this to you அப்படினா டப்பு நான் ஒரு क्वेश्चन கேக்குதா அப்படி ஸ்டார்ட் பண்றது. எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதா உண்மையா பொய்யா இது நீங்க வந்து நீங்களே சொல்லுங்க. எல்லாமே கமெண்ட்ஸ்ல தான் சொல்வீங்க. நான் உங்களுக்கு ஓபனா கேக்குறேன் சொல்லுங்க. நான் கேளுமா. ஓகே ஒரு क्वेश्चन ஓகேவா பார்க்கலாம். இல்ல நீங்க பாஸ் ஆறீங்களா ஃபெயில் ஆறீங்களான்னு. எனக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர்ல நான் யார மாதிரி வேணா சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா அப்படின்னா நீங்க என்ன யார் மாதிரி சேஞ்ச் ஆக சொல்வீங்க? நீங்க மோனாவே இருக்கறனால தான் நான் வந்து ஆன்சர் பாஸ். யாராவது சொல்லி இருக்கணும் தரந்து தள்ளி விட்டுருவேன். ஏய் நீங்க பாத்தீங்க தானே. நான் அதனால கிரிஞ்சு டாக்ஸ் இந்த கிரிஞ்சு பார்ட்னர் போஸ்டெல்லாம் நான் பாக்குறது இல்ல. ஆனா நான் உண்மையாக்கிறத சொல்லிட்டேன். நான் என்னத்துக்கு மாத்தணும்னா நான் என்னத்துக்கு மோனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். மோனாவை பிடிச்சிருந்தா தான் நான் மோனாவை கல்யாணம் பண்ணிக்கினேன். அப்படி மோனாவை மாத்தி ரிப்ளேஸ் பண்ணி தான் வாழணும்னா அப்ப எனக்கு அது வாழ்க்கை தேவையில்லையே. கரெக்ட் தானே? மோனா பிடிச்சிருந்தால தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். அது மோனா என்னத்துக்கு மாறணும்? மோனா நீ வேஸ்ட் களி லேடிஸ் கெட்டப்ல நீ களி மோனா. ஓகே ஆன்சர் குட் பை. இதேதான் எல்லா புது கப்போலோ இல்ல வைஃபுங்களை என்ன பண்றது இன்ஸ்டாகிராம் நோண்டுறது. அதுல வந்து இஃப் யுவர் பார்ட்னர் சேஸ் திஸ் கரெக்ட்லி he loves you tag him அப்படின்னுவாங்க. அத பார்த்து இங்க வந்து ஒரு क्वेश्चन கேட்கவா அப்படின்னு வருவாங்க. ஐ திங்க் அவன் இந்த பசங்க ஹிண்ட் கொடுத்துட்டானால நீங்க உஷாராயிட்டீங்க. ஹிண்ட் எதுவுமே கொடுக்கல. வீடியோ ரெக்கார்ட்ல தான் இருக்குது. இல்ல பாஸ் ஆறீங்களா ஃபெயில் ஆறீங்களா இப்பலாம் சொல்லி ஹிண்ட் கொடுத்தாதனால வாழ்க்கைன்ற ஒரு என்ன சொல்றது கட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. இல்ல கட்டன்னு சொல்ல மாட்டேன். வாழ்க்கைன்ற ஒரு क्वेश्चन பேப்பர்ல வந்து நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணி தான் வாழ முடியும். இந்த மாதிரி வந்து क्वेश्चनாவே வாழ்ந்தா அது வாழ்க்கையே இல்ல. இப்போ நீ ஒரு ஆன்சர் என் லைஃப்ல, நான் ஒரு ஆன்சர் உன் லைஃப்ல, அவ்வளவுதான். சில क्वेश्चन வரும் லைஃப்ல, அதை ஃபுல்ஃபில் பண்ணி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கை. இது என்னோட தத்துவம், நான் கண்டுபிடிச்ச தத்துவம், நான் சொல்றேன். எப்படி? ஓகே போக மாட்டா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு படத்துக்கு கன்ஃபார்ம். போவோம் கன்ஃபார்ம் 7:15 தான் ஆகுது. 7:15 சூப்பர்மேன் படத்துக்கு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் மாதிரி இது ஒண்ணுமே தெரியல முன்னாடி கிளாஸ்ல. அதுதான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபோரம் மால் நெக்ஸஸ் மாலுக்கு வந்துட்டோம். பட் டைம் ஆயிடுச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகிட்டு இருந்துக்கும். சினிமா மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா நெக்ஸஸ் ஃபோரம் மாலில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டிலேருந்து இங்கே ஒரு 30 கிலோமீட்ரு. அப்படியே வர்றதுக்குள்ளேயும் அங்கே பாருங்கள் டைம் ஆயிடுச்சு 8:10. 7:45க்கு படம். பட் இப்போ 8:10 ஆச்சு. பட் ஓகே அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டோம்ல, உக்காந்துட்டு அந்த 4DX எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம ரிட்டர்ன் போவோம். ஓடு மேடம் ஓடு. மோனா சொல்லோ ஸ்லிப்பர் வாங்கணும் உனக்கு. ஏய் மோச்சி இருக்கு கீழே, பூமா இருக்கு, இது இல்லையா கிராக்ஸு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கு வெளியே வந்தா இப்போ வந்து பசி எடுத்துச்சு மோனாக்கு. என்ன சாப்பிட்டா என்ன வாங்கினேன்? கேக். ஆனால் நல்லா கெட்டு போயிட்டு தான். என்ன இங்கெல்லாம் யாருன்னா கேக் வாங்கி சாப்பிடுவாங்களா? என்ன இது ரெயின்போ கேக்கா? ஃப்ரெண்ட்ஸ்
நான் நல்ல வேலை கண்டுபிடிச்சேன் நான். அந்த கேக் வந்து கெட்டு போயிட்டு இருக்குது. பள்ளியா கேக் காஞ்சி போயிட்டு இருந்துச்சு. ரப்பர் கெட்டியாக ஹார்டாக இருந்துச்சு. சரி சொல்லிட்டு வந்தோம். மோனா போயிருக்கு வாங்குறதுக்கு. அது எவ்வளோ தருங்களா அந்த கேக்கு? 150 ரூபா 170 ரூபா. அது ஒரே ஒரு பீஸு ரெண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் முடிஞ்சிட்டு வெளியே வந்துட்டோம். 11 o'clock முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 10 o'clock எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், ஒரு பிரேக் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போயிட்டு பாப்கார்னு கேக் அதான் பார்த்துருப்பீங்க, கேக்கு ஜூஸு இதெல்லாம் வாங்கினோம். ஆனால் வாங்கி முடியல கூட. அதுவும் டமால் இது ஜூஸ் கூட குடிச்சு முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதோட படமே முடிஞ்சிச்சு. படம் எங்களுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். படம் சின்ன வயசுலேருந்து இருக்கும் போதும் அப்போட்லேருந்து அது ஒரே ஸ்டோரி தான். சூப்பர்மேன் வந்து இந்த கிரிப்டோலேருந்து வந்தார், அவங்க அப்பா அம்மா ஸ்டோரி. அதே தான் திருப்பி இன்ன வரைக்கும் 2025 வரைக்கும் அதே கான்செப்டை வச்சு 2025 சூப்பர்மேன் வந்து வேர்ல்டில் இருந்தாருன்னா என்ன பண்ணுவார், அதுதான் கதை. ஓகே, அந்த 4DXல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறெல்லாம் சொன்னேன்னா நானே தூங்கிட்டேன். ஒரு 10-20 நிமிஷம் தூங்கிட்டு இருந்தேன். நாங்கள் வந்ததே லேட்டு. ஆல்ரெடி நம்ம வந்து 15 minutes லேட்டாக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன் அந்த இதுதான் சேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சுக்கு வந்துக்கிறோம். ஸோ என் Thursdays வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் இன்ஃபன்ட் வந்து ஸ்பெஷலான டே வந்து Thursday. ஆமாம், நான் எங்கே வந்தேன்? நீ இப்போ தான் வர? ஆமாம், ஒரு வாட்டி தான் வந்தேன். அது ஒரு வாட்டி வந்தது. இப்போ செகண்ட் வாட்டி வர நீ. ஆமாவா? ஓகே, இந்த மோனா வந்துக்குதா? எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் எப்படி Thursdays வருவேன். சரி, நம்ம உள்ளார சுற்றி பார்த்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஓகே, எங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஊர் உங்களுக்கு செட் ஆகுது கொஞ்சம் டைம் மேடம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வெளியே போயிருந்தோம். படம் கொஞ்சம் ஓகே என்ஜாய் பண்ணோம். ஏன்னா அந்த வைப்ரேஷன் அது எதுவும் சொல்லியிருப்போம் உங்களுக்கு எப்படி ஆச்சு 4DXன்னு. வைப்ரேட் ஆகாத சீன் தான் நான் தூங்கினேன். அது ஆக்சுவலாக நான் தூங்கினேன். வைப்ரேட் ஆகும்போது அது நாங்களே எழுந்துருவோம். ஃபைட் ஆகுதுரா சண்டை ஆகுதுரான்னு சொல்லிட்டு நல்லா ஆச்சு. அப்புறமா அங்கேருந்து டேரெக்டாக சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போயிட்டு இன்னைக்கு Thursday குழந்தைஸ் கிட்ட போய் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும். எல்லாம் வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அதுதான் எங்களோட இது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் அவ்வளோதான் பண்ணோம், வேறு ஆப்ஷனே இல்லை எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் போயிருந்து வந்து சும்மா ஒரு மூவி போயிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அப்படி ஊர் சுற்றிட்டு வரலாம் தான் வந்தோம். போயிருந்து வந்து நெக்ஸஸ் மால், திருப்பி நெக்ஸஸ் மாலுக்கு ஒரு வேலையாக நாங்கள் போவோம். 4 நாளைக்கு அப்படி போவோம். ரீசெண்டாக போவோம், இன்னும் கொஞ்சம் நாளில் போக போகிறோம். அது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறோம் அன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட Instagram பேஜ் கீழே இருக்கும். அது லிங்க் ஃபாலோ பண்ணி கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.